இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்கள ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான, பல நூற்றாண்டுகளா விவாதிக்கப்பட்டு வர்ற ஒரு வரலாற்று தேடல்ல இறங்க போறோம். ஆமா, இன்னைக்கு நாம பேச போற விஷயம் பலருக்கும் இருக்கிற ஒரு அடிப்படையான சந்தேகம்னே சொல்லலாம். கண்டிப்பா. இப்போ இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு அமைதியான மாலை நேரத்துல நீங்க ஒரு பெரிய புத்தக கடைக்கு போறீங்க. அங்க இருக்கிற ஆன்மீக பிரிவுல ஒரு பைபிள் வாங்கணும்னு உங்களுக்கு ஆசை வருது. ம். அங்க நிறைய விதமான பைபிள்கள் அடுக்கப்பட்டிருக்கும். எக்ஸாக்ட்லி. நீங்க அலமாரியில இருக்கிற பைபிள்கள ஒவ்வொன்னா எடுத்து பார்க்கறீங்க. ஒண்ணு கையில எடுத்தா அது ரொம்ப தடிமனா இருக்கு. இன்னொன்னு எடுத்தா அதுல பக்கங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கு. இது நிறைய பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம்தான். சரி, பரவாயில்லைன்னு ஒண்ண வாங்கி வீட்டுக்கு வரீங்க. மறுநாள் உங்க நண்பர் படிக்கிற பைபிள பார்க்கறீங்க. அதுல இருக்கிற சில புத்தகங்கள் நீங்க வாங்கின பைபிள்ல இல்ல. சரியா சொன்னீங்க. கேத்தலிக் பைபிள்ல பாத்தீங்கன்னா 73 புத்தகங்கள் இருக்கு. ஆனா புராட்டஸ்டன்ட் பைபிள் எடுத்து பார்த்தா அதுல 66 புத்தகங்கள் மட்டுமே இருக்கு. இந்த 7 புத்தகங்கள் வித்தியாசம் எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. இது வெறும் அச்சகத்துல நடந்த பிழையா, இல்ல பல நூற்றாண்டுகளா நடந்த வரலாற்று இறையியல் போராட்டங்களோட முடிவா? கண்டிப்பா. இது அச்சுப்பிழை கிடையாது. இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய வரலாறு இருக்கு. அதனால தான் இன்னைக்கு நாம வரலாற்று ஆவணங்கள், இறையியல் விவாதங்கள், அப்புறம் இணையத்துல நடக்கிற அன்றாட விவாதங்கள்னு பல தரவுகளை வச்சு இந்த ரகசியத்தை உடைக்க போறோம். பைபிள்ல எந்த புத்தகங்கள் இருக்கணும்னு யார் தீர்மானிச்சாங்க? இங்க நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பரந்த கண்ணோட்டம் இருக்கு. இது வெறும் புத்தகங்களோட எண்ணிக்கை பத்தின கணக்கு வழக்கு கிடையாது. அப்போ இது எதை பத்தின பிரச்சனைன்னு சொல்றீங்க? இது முழுமையா அதிகாரம் சம்பந்தப்பட்டது. அதாவது எந்த தரவை நாம அதிகாரப்பூர்வமானதுன்னு நம்புறோம், அப்புறம் பாரம்பரியம் காலங்காலமா கடத்தப்பட்டு வர்ற நம்பிக்கைகள், இது ரெண்டுக்கும் இடையில நடக்கிற ஒரு மிக நீண்ட விவாதம். ஓ, அதிகாரம் மற்றும் பாரம்பரியம். இந்த வேறுபாட்டோட ஆணி வேறு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா, ஒட்டுமொத்தமா மதங்கள் எப்படி வடிவமைக்கப்படுது அப்படிங்கிற பெரிய உண்மையே நமக்கு விளங்கும். உண்மைதான். இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த எண்கள் பத்தின கணக்க புரிஞ்சுக்குவோம். சரி, அத கொஞ்சம் பிரிச்சு பாப்போம். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் 2 தரப்புக்கும் எந்த குழப்பமும் இல்ல, சரியா? ஆமா, கத்தோலிக்கர்களுக்கும் சரி புராட்டஸ்டன்ட்டுகளுக்கும் சரி புதிய ஏற்பாட்டுல இருக்கிற 27 புத்தகங்களும் ஒண்ணுதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஒரு பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் இருக்கு. ஆனா புராட்டஸ்டன்ட் பைபிள்ல 39 புத்தகங்கள் மட்டுமே இருக்கு. கரெக்ட். ஆக கணக்கு பண்ணி பார்த்தா சரியா 7 புத்தகங்கள் வித்தியாசப்படுது. இந்த 7 புத்தகங்களை தான் கத்தோலிக்கர்கள் டியூட்ரோ கனோனிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, டியூட்ரோ கெனானிக்கல் அப்படின்னா இரண்டாவது அதிகாரப்பூர்வ பட்டியல் அல்லது இரண்டாவது நியதி அப்படின்னு அர்த்தம். ஆனா புராட்டஸ்டன்ட்கள் இத அப்போக்ரிஃபஸ் அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போக்ரிஃபா அப்படின்னா மறைக்கப்பட்டவை அல்லது நம்பகத்தன்மையற்றவைன்னு அர்த்தம். அந்த வார்த்தை பிரயோகங்களிலேயே இரு தரப்பினரும் இந்த புத்தகங்களை எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிற மனநிலை நமக்கு தெளிவா தெரிஞ்சிடுது. ஆமா, ஒரு தரப்பு இத தங்கள் வேதத்தோட முக்கியமான பகுதின்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு இத அதிகாரப்பூர்வமற்ற மனித எழுத்துக்கள்னு சொல்றாங்க. அந்த 7 புத்தகங்கள் என்னென்னு கேட்பாளர்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா. இத ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஆங்கிலத்துல ஜே.டி. மேக்வெப் இ.டி. அப்படின்னு ஒரு சுருக்க சொல்ல பயன்படுத்துவாங்க. ஜே.டி. மேக் வெப். இது ரொம்ப சுலபமா இருக்கு. இத கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? இதுல ஜே ஜூடித், டி தோபித், மேக் அப்படிங்கிறது 1 மற்றும் 2 மக்கபெயர் புத்தகங்கள், டபிள்யூ ஞானம் புத்தகம். அப்புறம் சீராக், பி பாரூக். அதுக்கப்புறம் எஸ்தர், தானியல் புத்தகங்கள்ல இருக்கிற சில கூடுதல் பகுதிகள். கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம கேட்பாளர்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த 7 புத்தகங்கள்ல அப்படி என்னதான் இருக்கு? ஏன் இத வச்சு இவ்ளோ பெரிய விவாதம் நடக்குதுன்னு? ஒரு சாதாரண வாசகரா நீங்க இந்த 7 புத்தகங்களை படிச்சு பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு. உதாரணமா ஜூடித் புத்தகம். தன் மக்களை காப்பாற்ற ஒரு தைரியமான விதவை பெண் எதிரி படையோட தளபதிய தந்திரமா வீழ்த்துற ஒரு வீரக்கதை அதுல இருக்கு. அதே போல மக்கபேயர் புத்தகம் கிரேக்கர்களுக்கு எதிரா யூதர்கள் நடத்தின ஒரு மாபெரும் வரலாற்று புரட்சியை பதிவு செஞ்சிருக்கு. இந்த கதைகள் வெறும் சுவாரஸ்யத்துக்காக மட்டும் இல்ல, அந்த காலகட்டத்தோட வரலாற்றை புரிஞ்சிக்க ரொம்ப அவசியமானவ. ஆனா இது ஏன் பைபிள்ல இருக்கணும் அல்லது இருக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்க நாம பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி பயணிக்கணும். அதாவது இயேசுவோட காலத்துக்கு போகணும்னு சொல்றீங்க. ஆமா,
கிபி 3ஆம் நூற்றாண்டிலேயே எபிரேய மொழியில இருந்த பழைய ஏற்பாடு கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. இதைத்தான் செப்டுவஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. மாவீரன் அலெக்சாண்டரோட படையெடுப்புகளுக்கு பிறகு உலகம் முழுக்க கிரேக்க கலாச்சாரம் பரவி இருந்தது இல்லையா? கரெக்ட். இயேசுவும் அவரோட சீடர்களும் வாழ்ந்த காலத்துல இஸ்ரேலுக்கு வெளியே வாழ்ந்த பெரும்பாலான யூதர்களோட அன்றாட மொழி கிரேக்கமாகத்தான் இருந்தது. அதனால அவங்க அந்த செப்டுவஜென்ட் மொழிபெயர்ப்பையே தங்களுடைய வேதமா பயன்படுத்தினாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஆணிவேரான தகவல் என்னன்னா, இந்த கிரேக்க மொழிபெயர்ப்புல நாம முன்னாடி சொன்ன அந்த 7 புத்தகங்களும் இருந்துச்சு. இதுக்கு இன்னொரு வலுவான ஆதாரமும் இருக்கு. புதிய ஏற்பாட்டை எழுதினவங்க பழைய ஏற்பாட்டை மேற்கோள் காட்டின இடங்கள்ல சுமார் 90% இந்த கிரேக்க பதிப்பைய பயன்படுத்தியிருக்காங்க. ஆமா. அதாவது ஆதி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இந்த 7 புத்தகங்களை உள்ளடக்கிய கிரேக்க பதிப்பு தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படி இந்த 7 புத்தகங்கள் நிராகரிக்கப்பட்டுச்சு? அந்த நிலைமை அப்படியே நீடிக்கல. கிபி 90கள்ல யூத மதத் தலைவர்கள் ஜாம்னியா கவுன்சில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க. கிபி 70ஆம் ஆண்டுல எருசலம் தேவாலயம் ரோமானியர்களால் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட பிறகு இது நடந்திருக்கும். சரியா சொன்னீங்க. தேவாலயம் அழிஞ்ச பிறகு தங்களோட மதத்தோட அடையாளத்தையும் வேதத்தையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு பெரிய கட்டாயம் யூதர்களுக்கு ஏற்பட்டுச்சு. அந்த நெருக்கடியான நேரத்துல தான் அவங்க ஒரு முக்கிய முடிவை எடுத்தாங்க. ஆமா. கிரேக்க மொழியில எழுதப்பட்ட அந்த 7 புத்தகங்களை நிராகரிச்சுட்டு எபிரேய மொழியில இருக்கிற 39 புத்தகங்களை மட்டுமே அதிகாரப்பூர்வமானதா ஏத்துக்கிறதுன்னு முடிவெடுத்தாங்க. யூதர்கள் அப்படி ஒரு முடிவை எடுத்தாலும் ஆதி கிறிஸ்தவர்கள் அந்த கிரேக்க புத்தகங்களை உடனே கைவிட தயாரா இல்ல. இங்கதான் நாம 2 தரப்பு வாதங்களையும் ரொம்ப நடுநிலையா பார்க்கணும். முதல்ல கத்தோலிக்க வாதத்தை பார்ப்போம். ஆரம்ப கால திருச்சபை தந்தையர்களும் ஆதி கிறிஸ்தவர்களும் இந்த செப்டுவஜென்ட் கிரேக்க பதிப்பையே தொடர்ந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் அவங்க வாதம். ஆமா. ஆதி திருச்சபை இந்த விவாதத்துல மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது. கிபி 400கள்ல நடந்த சில முக்கிய கூட்டங்களை நம்ம கவனிக்கணும். குறிப்பா சொல்லணும்னா கிபி 382ல நடந்த ரோம் கவுன்சில், அதுக்கப்புறம் ஹிப்போ மற்றும் கார்த்தேஜ் நகரங்கள்ல நடந்த திருச்சபை கூட்டங்கள். அதாவது பைபிள் அப்படிங்கிற ஒரு முழுமையான தொகுப்பு உருமான அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த 7 புத்தகங்களும் உள்ள வந்துடுச்சு. அந்த ஆரம்பகால கூட்டங்கள்ல தான் இந்த 7 புத்தகங்கள் உட்பட 73 புத்தகங்களும் பைபிளோட அதிகாரப்பூர்வமான பகுதிகள்னு உறுதி செஞ்சாங்க. செயின்ட் அகுஸ்டின் போன்ற மாபெரும் அறிஞர்கள் கூட இந்த முடிவை ரொம்ப வலுவா ஆதரிச்சாங்க. அப்போ புராட்டஸ்டன்ட் வாதம் என்ன? அவங்க ஏன் இதை ஏத்துக்கல? புராட்டஸ்டன்ட் வாதம் முற்றிலும் நேர்மாறானது. யூதர்களோட அதிகாரப்பூர்வ எபிரேய வேதத்துல இந்த 7 புத்தகங்கள் இல்ல அப்படிங்கறத அவங்க சுட்டி காட்டுறாங்க. இயேசு வாழ்ந்த காலத்துல யூத சமூகத்தோட மையமா இருந்தவங்க இந்த நூல்களை எபிரேய முறையில அங்கீகரிக்கலன்னு சொல்றாங்க. அதனால இத கிறிஸ்தவ பழைய ஏற்பாட்டிலும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்க வாதம். செயின்ட் ஜெரோம் பைபிள லாத்தின் மொழிக்கு மொழிபெயர்த்த போது கூட முதல்ல இந்த 7 புத்தகங்களை சேர்க்க தயங்கினார். இது எபிரேய மூலத்துல இல்ல அப்படிங்கிறது தான் அவரோட முதன்மையான வாதமா இருந்தது. நடுவுல 20ஆம் நூற்றாண்டுல ஒரு மாபெரும் தொல்பொருள் கண்டுபிடிப்பு நடந்துச்சு. நீங்க சாக்கடல் சுருள்கள் பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். 1940கள்ல கண்டுபிடிக்கப்பட்ட டெட் சீ ஸ்க்ரோல்ஸ். எக்ஸாக்ட்லி. குகைகள்ல மறைச்சு வைக்கப்பட்டிருந்த பழமையான வேதச் சுருள்கள் அது. அந்த சுருள்கள்ல ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. யூதர்கள் எபிரேய மொழியில இல்லன்னு சொல்லி நிராகரிச்ச சில புத்தகங்களோட பிரதிகள் அங்க கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. குறிப்பா தோபித் மற்றும் சீராக் போன்ற புத்தகங்களோட பழைய எபிரேய மற்றும் அரமேய மொழி பிரதிகள் அங்க கிடைச்சது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களையே ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது. இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை தான். சரி, சாக்கடல் சுருள்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விவாதம் எப்ப ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்தது? இந்த முழு விவாதமும் ஒரு எரிமலையா வெடிச்சது 16ஆம் நூற்றாண்டுல தான். மார்ட்டின் லூதர் தலைமையிலான சீர்திருத்த காலம். ஆமா, அது வரைக்கும் லத்தீன் மொழியில அமைதியா இருந்த பைபிள் லூத்தரோட காலத்துல ஒரு பெரும் புயலா மாறுச்சு. லூத்தர் பைபிளை ஜெர்மன் மொழிக்கு மொழிபெயர்த்தார். அப்போதான் அவர் இந்த 7 புத்தகங்களை நீக்க முடிவெடுத்தார் இல்லையா? ஆமா, இது வெறும் எபிரேய மொழிக்கும் கிரேக்க மொழிக்கும் இடையிலான மொழி பிரச்சனை மட்டும் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய இறையியல் யுத்தம். லூதர் இந்த புத்தகங்களை நிராகரிச்சதுக்கு முதல்ல சில வரலாற்று மற்றும் புவியியல் பிழைகளை அவர் காரணமா காட்டினாரு. உதாரணமா ஜூடித் புத்திரத்தோட முதல் அதிகாரத்துல பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் ராஜாவான நெபுகாத்நேச்சார் அசீரியர்களின் ராஜா அப்படின்னு தப்பா குறிப்பிடப்பட்டிருக்கார். அதே போல
தோபித் புத்தகத்திலையும் ஊர்களோட தூரங்கள், புவியியல் அமைப்புகள்ல சில முரண்பாடுகள் இருக்கிறத சீர்திருத்தவாதிகள் சுட்டிக்காட்டினாங்க. எல்லாம் வல்ல கடவுளின் வார்த்தையில இப்படிப்பட்ட வரலாற்று பிழைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்க வாதமா இருந்தது. ஆனா இது மட்டுமே காரணம் கிடையாது இல்லையா? இதைவிட பெரிய முரண்பாடுகள் இறையியல் ரீதியா இருந்தது. கண்டிப்பா. லூதரோட அடிப்படை கொள்கைகளுக்கே இந்த புத்தகங்கள் மிகப்பெரிய சவாலா அமைஞ்சது. முக்கியமா கத்தோலிக்க நம்பிக்கையான உத்தரிக்கிற ஸ்தலம் அப்படிங்கிற கோட்பாடு. 2 மக்கபேயர் புத்தகத்துல மரித்தவர்களுக்காக பாவ மன்னிப்பு வேண்டி ஜெபிக்கிறதும் காணிக்கை செலுத்துறதும் ஆதரிக்கப்பட்டிருக்கு. உத்தரிக்கிற ஸ்தலம் அப்படிங்கறத நம்ம கேட்பாளர்களுக்கு சுருக்கமா விளக்க முடியுமா? ஒருத்தர் இறக்கும்பொழுது முழுமையா புனிதம் அடையாம இருந்தா அவர் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி தூய்மைப்படுத்தப்படுற ஒரு நிலை அல்லது இடம்னு சொல்லலாம். அதற்காக பூமியில இருக்கிறவங்க ஜெபிக்கலாம் அப்படிங்கிறது கத்தோலிக்க நம்பிக்கை. ஆனா லூதரும் மற்ற சீர்திருத்தவாதிகளும் இத கடுமையா எதிர்த்தாங்க. இறந்த பிறகு ஒருத்தரோட நிலை மாறிவிடாதுன்னு சொன்னாங்க. மரித்தவர்களுக்காக ஜெபிக்கிறது வேதத்துக்கு முரணானதுன்னு அவங்க வாதிட்டாங்க. இத தாண்டி இன்னொரு ஆழமான இறையியல் முரண்பாடு இருந்தது. நீங்க நம்பிக்கையினால் மட்டுமே மீட்பு அப்படிங்கிற சோலா ஃபிடே கொள்கையை சொல்றீங்க. மனிதர்களோட செயல்களுக்கும் மீட்புக்கும் உள்ள தொடர்பு பத்தின விவாதம். சரியா பிடிச்சிட்டீங்க. இது ஒரு சாதாரண முரண்பாடு இல்ல. சீராக் புத்தகத்தோட 3ஆம் அதிகாரத்துல தர்மம் செய்வது பாவத்து போக்கும் அப்படின்னு ஒரு வசனம் வருது. இது மனிதர்களோட நற்செயல்களால பாவ மன்னிப்பை பெற முடியும் அப்படிங்கிற பொருளை தருதுன்னு லூதர் நினைச்சாரு. ஆனா சீர்திருத்தவாதிகளோட ஆழமான நம்பிக்கை என்னன்னா, மனிதர்கள் தாங்கள் செய்யற தர்மங்களாலோ நற்செயல்களாலோ கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் மீதான முழுமையான நம்பிக்கையால மட்டுமே ரட்சிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான். பணம் கொடுத்தோ தர்மம் செய்தோ பாவத்தை போக்க முடியாது அப்படிங்கிற அவங்களோட அடிப்படை சித்தாந்தத்துக்கு சீராக் புத்தகம் நேர் எதிரா நின்னது. இதனாலதான் லூத்தர் பழைய ஏற்பாட்டை மட்டும் மாத்த முயற்சிக்கல, புதிய ஏற்பாட்டுல இருக்கிற யாக்கோபு எழுதின நிருபத்தையும் அவர் கடுமையா விமர்சிச்சார். ஆமா, ஏன்னா யாக்கோபு நிருபம் மிக தெளிவா செயல்பாடுகள் இல்லாத நம்பிக்கை செத்ததுன்னு சொல்லுது. இது லூதரோட நம்பிக்கைக்கு எதிரா இருந்ததால அந்த புத்தகத்தை ஒரு வைக்கோல் நிருபம் அப்படின்னு கடுமையா விமர்சிச்சார். இருந்தாலும் புதிய ஏற்பாட்டோட 27 புத்தகங்களை அவர் தன்னோட இறுதி பதிப்புல வச்சுக்கிட்டார். பழைய ஏற்பாட்டுல அந்த 7 புத்தகங்களை மட்டும் 2 ஏற்பாடுகளுக்கும் இடையில தனியா ஒரு பகுதியில வச்சார். காலப்போக்கில் வந்த அச்சுப்பொறியாளர்கள் அந்த புத்தகங்களை முழுமையாவே நீக்கிட்டு 66 புத்தகங்கள் கொண்ட பைபிளை வெளியிட தொடங்கினாங்க. இதை இன்னும் ஆழமா பார்த்தா இந்த விவாதம் முழுவதுமே அதிகாரம் யாருடைய கையில இருக்கு அப்படிங்கறத சுத்தித்தான் சுழலுது. வேதாகமம் மட்டுமே அப்படிங்கிற சோலா ஸ்கிரிப்டோரா கோட்பாடா அல்லது திருச்சபை மரபு அப்படிங்கிற கோட்பாடா? புராட்டஸ்டன்ட் பார்வையை எடுத்துக்கிட்டா பைபிள் மட்டுமே இறுதியான பிழையற்ற அதிகாரம். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட திருச்சபை மரபுகள், மதத் தலைவர்களோட கட்டளைகள் எல்லாமே தவறு செய்யக்கூடியவை. வேத வசனங்கள் மட்டுமே தங்களை தாங்களே விளக்கக்கூடியவை. அதனாலதான் அவங்க மனித மரபுகள் எதுவும் கலக்காத தூய்மையான வேதத்தை தேடினாங்க. அதே சமயம் கத்தோலிக்க பார்வையை நாம கவனிச்சா அறிஞர்கள் ஒரு அழகான உதாரணத்தை சொல்றாங்க. குதிரையும் அதன் மேல் சவாரி செய்பவனும் போல பைபிளும் திருச்சபையும் ஒன்னோடொன்னு பிரிக்க முடியாதபடி இணைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது வேதாகமம் அப்படிங்கிற குதிரையை வழிநடத்துறது திருச்சபை அப்படிங்கிற சவாரி செய்பவன் தான். திருச்சபை இல்லாம எந்த புத்தகங்கள் பைபிள்ல இருக்கணும்னு யார் முடிவெடுத்தது? கிபி 400கள்ல வாழ்ந்த ஆதி திருச்சபை தலைவர்கள் தானே 27 புதிய ஏற்பாட்டு புத்தகங்களையும் 46 பழைய ஏற்பாட்டு புத்தகங்களையும் ஒன்னா தொகுத்தாங்க. அப்படி பார்த்தா பைபிளை உருவாக்குனதே ஆதி திருச்சபை தான் அப்படிங்கறத அவங்க வாதம். கத்தோலிக்கர்கள் இதை ஒரு வரலாற்று தொடர்ச்சியா பாக்குறாங்க. 1546ல நடந்த ட்ரெண்ட் கவுன்சில் புதிதா எந்த புத்தகத்தையும் பைபிள்ல சேர்க்கல. புரொட்டஸ்டன்ட்டுகள் அந்த 7 புத்தகங்களை நீக்க முயன்றபோது கத்தோலிக்க திருச்சபை அந்த கவுன்சில்ல ஒரு முடிவெடுத்தாங்க. கடந்த 1200 ஆண்டுகளா எந்த 73 புத்தகங்கள் அங்கீகரிக்கப்பட்டு வந்ததோ அதே புத்தகங்கள் தான் இன்னைக்கும் அதிகாரம் பெற்றவைன்னு மீண்டும் உறுதிப்படுத்தினாங்க. அது ஒரு தற்காப்பு நடவடிக்கையே தவிர புதிய சேர்ப்பு கிடையாது. இரு தரப்புலையும் உள்ள தர்க்கங்களை நாம ஆழமா பார்க்கணும். புராட்டஸ்டன்ட்டுகள் வரலாற்று ரீதியா யூதர்களோட அங்கீகாரத்தையும் மூல எப்ரேய மொழியையும் முதன்மைப்படுத்தினாங்க. கத்தோலிக்கர்களோ தொடக்க கால கிறிஸ்தவர்கள் பின்பற்றின கிரீக்க மரபையும் நூற்றாண்டுகளா காத்து வந்த தொடர்ச்சியான பாரம்பரியத்தையும் அதிகாரமா வச்சுக்கிட்டாங்க. நாம இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரை நாம பேசினத சுருக்கமா தொகுத்திடலாம். கத்தோலிக் பைபிள்ல இருக்கிற 73 புத்தகங்களுக்கும் புராட்டஸ்டன்ட் பைபிள்ல இருக்கிற 66 புத்தகங்களுக்கும் இடையிலான வேறுபாடு
அப்படிங்கிறது வெறும் அச்சகத்துல நடந்த காகித குறைபாடோ தற்செயலான நிகழ்வோ கிடையாது. அது பல நூற்றாண்டுகளா மனிதர்கள் கடவுளும் வார்த்தையை எப்படி புரிஞ்சுகிட்டாங்க அப்படிங்கறதோட ஆழமான வரலாற்று ஆவணம். அதிகாரத்தை யார் கையில கொடுத்தாங்க? பல நூற்றாண்டுகளா வழிநடத்தி வர்ற மனிதர்களோட திருச்சபையா அல்லது தனிப்பட்ட தூய்மையான வேத வசனங்களா அப்படிங்கிற மாபெரும் தத்துவ போராட்டத்தோட வெளிப்பாடுதான் இந்த எண்கள். இப்போ நம்ம கேட்பாளர்களுக்கு ஒரு சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். இன்றைய தகவல் யுகத்துல வாழ்ற உங்களுக்கு இந்த வரலாற்று விவாதம் எதை உணர்த்துதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தினமும் நாம ஆயிரக்கணக்கான செய்திகளையும் தகவல்களையும் கடந்து போறோம். ஒரு விஷயத்த உண்மைன்னு நீங்க நம்புறதுக்கு முன்னாடி அந்த உண்மையை உங்களுக்கு தொகுத்து வழங்கினவங்க யாருன்னு யோசிச்சிருக்கீங்களா? அவங்க அளவுகோல் என்ன, அந்த செய்தியின் பின்னணியில இருக்கிற அதிகாரம் யாருடையதுன்னு நீங்க எப்போலாவது சிந்திச்சிருக்கீங்களா? வெவ்வேறு கண்ணோட்டங்களை புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான தேடலோட தொடக்கம். விடைபெறதுக்கு முன்னாடி உங்க சிந்தனைய தூண்டுற ஒரு புதிய ஆச்சரியமான தகவலை நான் சொல்ல விரும்புறேன். என்ன அது? நாம இன்னைக்கு கத்தோலிக்கர்களோட 73 புத்தகங்கள் மற்றும் புராட்டஸ்டன்ட்டுகளோட 66 புத்தகங்களை பத்தி விரிவா பேசினோம். ஆனா எத்தியோப்பிய ஆர்த்தடாக்ஸ் திருச்சபையோட பைபிள்ல 81 புத்தகங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 81? இது ரொம்ப ஆச்சரியமான தகவல். ஆமா, அதுல புதிய ஏற்பாட்டால நேரடியாக மேற்கோள் காட்டப்பட்ட ஏனோக் அப்படிங்கிற மிக பழமையான புத்தகமும் அடங்கும். இந்த ஏனோக்கு புத்தகம் மற்ற எந்த பிரதான பைபிள்லயும் கிடையாது. ஆதி கிறிஸ்தவர்களோட சிந்தனைகளை வடிவமைச்ச, ஆனா காலப்போக்குல அதிகார போட்டிகளாலையும் மொழிபெயர்ப்புகளாலையும் இன்னைக்கு நம்ம கண்களுக்கு தெரியாம மறைஞ்சு போன இன்னும் எத்தனை பண்டைய நூல்கள் இருக்கோ? இது ஒரு முடிவில்லாத தேடல். அத பத்தி நீங்களே தேடி படிங்க. இந்த தேடல் உங்க அறிவை இன்னும் விரிவாக்கட்டும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட சந்திப்போம்.